காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன நிலை என்று பார்க்கிறோம். புதுக்கோட்டையில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அதனால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முத்துப்பழம்பதி, இப்போ கடந்த பெஞ்சல் புயல் அப்பவும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்னென்ன இடங்கள் பாதிக்கப்பட்டதோ அதே இடங்கள் தான் மீண்டும் இந்த கனமழையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க குடியிருப்புகளுடைய நிலை என்ன? மக்கள் இது குறித்து என்ன சொல்கிறார்கள்? திலகவதி, பெஞ்சல் புயலால புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய பாதிப்பை சந்திக்கவில்லை. இந்நிலையிலே நேற்று மாலை முதலே புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளான கட்டுமாவடி, மணமேல்குடி, கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து அதிகாலை வரை மழை பெய்தது. அதிகபட்சமாக ஆவுடையார் கோயிலில் 7 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியிருக்கு. இந்நிலையில் தான் கோட்டைப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட இக்பால் நகர், ராம் நகர், சதாம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 75க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் வசித்து வர்றாங்க. அந்த பகுதியில் மழைநீர் புகுந்ததால 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்ததால மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க. ஒவ்வொரு மழை காலகட்டத்திலும் அந்த ஒரு தாழ்வான பகுதியில தங்கள் வீடுகள் இருப்பதால இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும், இது குறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் இந்த நடவடிக்கை எடுப்பதில்லை என குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனை கண்டித்து கோட்டைப்பட்டினம் ஆவுடையார் கோயில் சாலையில அந்த மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதன் பின்பு அங்கு வந்த இலுப்பூர் டிஎஸ்பி காயத்ரி உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மழைநீரை அப்புறப்படுத்த வழிவகை செய்வதாக கூறிய அடிப்படையில் அவங்க போராட்டத்தை கைவிட்டிருக்காங்க. தற்போது வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு அந்த தேங்கி உள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அப்புறப்படுத்தினாலும் வீடுகள்லாம் கடுமையான சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர், மணமேல்குடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவதால அந்த பணிகளை வருவாய்த்துறை துரிதமாக மேற்கொண்டிருக்காங்க. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மழை காலகட்டத்திலேயே இந்த பிரச்சனை சந்திக்க தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வருவாய்த்துறையினர் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருவதனால அதற்கான முன்னேற்பாடு பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக மேற்கொண்டு வர்றாங்க. திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.